பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே? அதாவது மக்களை தேடி அரசாங்கத்தை தேடி மக்கள் என்ற நிலையை மாற்றி மக்களை தேடி அரசாங்கம் என்கிற இலக்கணத்தோடு அந்த ஆட்சியல் முறைக்கே ஒரு இலக்கணத்தை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய நமது தமிழக முதலமைச்சர் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது மக்களை சென்று அடைவதிலே ஒரு ஓட்டை ஒழுகல் இல்லாமல் முழுவதும் அந்த மக்களை சென்றடைய வேண்டும் என்பதிலே முத்தாய்ப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே ஒவ்வொரு திட்டத்தையும் கண் துஞ்சாது திட்டமிட்டு அதை நிறைவேற்றுவதில் கருத்தை கொண்டு செயல்படுத்தி வரப்படுகிறது. அதன் அடிப்படையிலே புதுமை பெண் திட்டம் எந்த அளவிற்கு பெண் பிள்ளைகளுக்கு வாழ்வியல் மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு திருப்பு முனையாக அமைந்ததோ அந்த சிறப்பான திட்டத்தின் பயன்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டத்தின் அடிப்படையாக இன்றைக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் துவக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் முதல்ல இன்றைக்கி சொல்லும் போதே மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லோருக்கும் சகோதரனாக இல்லை ஒவ்வொருவருக்கும் தந்தையாக நான் செல்கிறேன். அப்போ என்ன சொன்னால், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னவாக இருக்கும், எழுது பொருட்கள், உதவி கருவிகள் இவற்றை வாங்குவதில் இந்த குழந்தைகளுக்கு பணம் செலவு பண்ணுவதில் பெற்றோருக்கு எத்தகைய இடர்பாடுகள் இருக்கும் என்பதை ஒரு தந்தையாக நின்று அவர் சிந்தித்ததன் விளைவு தான் ஒரு தந்தையாக நான் சொல்கிறேன் என்று சொன்னார். திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்வார், தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சபையில் உலகத்தில் இருக்கக்கூடிய இதில் தன்னுடைய பிள்ளையை முன்னாடி இருக்க செய்வது தான் தந்தையினுடைய கடமை. அந்த தந்தையினுடைய கடமையை அவர் செவ்வனே செய்து இன்றைக்கு ஒரு தமிழ் புதல்வன் திட்டத்தை கொடுத்து எல்லோரையும் முன்னுக்கு எடுத்து செல்வதில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு திட்டத்தை வழங்கியிருக்கின்றார். அதற்கு மகன் தந்தை காற்றும் உதவி என்ன என்று சொன்னால், மாணவர்கள் இவன் தந்தை எண்ணோற்றான் கோல் என்னும் சொல் என்று சொல்லுவார் வள்ளுவர். அதாவது இவனுடைய தந்தை என்ன நல்ல காரியம் செய்திருக்கிறாரோ இத்தகைய பையனை பெற்றிருக்கிறார் அப்படின்னா, அப்புறம் அந்த பையனை பெற்றிருக்கக்கூடிய தந்தை பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த திட்டத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற இந்த பணத்தை கொண்டு உரிய முறையிலே ஓட்டை ஒழுகல் இல்லாமல் முழுமையாக அந்த பணத்தை பயன்படுத்தி எந்த போதைப் பொழுக்கத்துக்கும் எந்த விதத்துக்கும் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகாமல் கல்விக்காகவே முழுமையாக அதை பயன்படுத்துகின்றோம். அதை முழுமையாக பயன்படுத்தி முன்னேற்றுகின்றோம். மனிதவள ஆற்றலை நாம் மேம்படுத்துகின்றோம் என்ற உறுதிப்பாட்டினை அவருக்கு நாம் வழங்க வேண்டும். அத்தகைய உறுதிப்பாட்டினை ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய இலக்காக வைத்துக்கொண்டு போதைப் பொருளுக்கு ஆளாகாமல் பெற்றோரை மதித்து பெரியோரை மதித்து நம்முடைய கல்வியை கற்று முன்னுக்கு செல்ல வேண்டும், மாநிலத்தை முதன்மையாக கொண்டு வர செய்ய வேண்டும் என்கிற அரசாங்கத்தினுடைய முத்தாய்ப்பான எண்ணத்திற்கு வழிகாட்டியாக இவர்கள் எழுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மாத்திரமல்லாது உங்களுடைய பெற்றோர்களின் கனவுகளை எண்ணங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்திடவும், மற்றவர்களுக்காக வேண்டாம் உங்களுக்காக நீங்கள் உங்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருவரும் நாம் மற்றவர்கள் பார்க்கும்போதே இந்த பையனா அப்படின்னு சொல்லும்போது பெருமைக்குரிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டால் தனிமரம் தோப்பாகாது. ஒவ்வொருவரும் நினைத்தால் எல்லோரும் மிக பெரும் சோலைகளாக தமிழகம் மாறும் என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.